அறுபது வயசாகியும் கல்யாணம் நடக்கலையா? முதல் திருமணமோ இரண்டாவது திருமணமோ இல்லனா லிவிங் டுகெதரோ எதுவானாலும் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரே நபர் ஹேமமாலினி. கிட்டத்தட்ட இந்த சுய விவரங்களை எல்லாம் மேட்ரிமோனியில அப்டேட் பண்ணி 60s கிட்ஸ்ல இருந்து 90s கிட்ஸ் வரைக்கும் தன்னோட கல்யாண மோசடியை கணக்கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்காங்க இந்த ஹேமமாலினி. இந்த கல்யாண ராணியோட மோசடி வலையில சிக்கினவர் தான் 60 கடந்த ஞானசேகரன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற சமத்துவபுரம் தான் இவரோட ஊர். தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர். ஏற்கனவே திருமணமாகி மனைவியை இழந்த ஞானசேகரனுக்கு முதுமை காலம் சவாலான ஒன்னா மாறி இருக்கு. அதனால ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணிக்க மேட்ரிமோனியில பதிவு செஞ்சிருக்காரு. இந்த ப்ரொஃபைல பார்த்துட்டு புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஹேமமாலினின்னு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. 50 வயசு ஆகிறதாவும் கணவனை இழந்து 2 மகன்களோட வாழ்ந்துட்டு வர்றதாகவும் ஹேமமாலினி அறிமுகமாகி இருக்காங்க. 2 பேருக்கும் மனம் ஒத்து போனதால சூட்டோட சூடா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு ஞானசேகரன். அப்போதான் ஹேமமாலினி அந்த குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. கல்யாணம்லாம் வேணாம், கொஞ்ச நாள் நாம ஒன்னா பழகி பார்த்துட்டு அப்புறம் பண்ணிக்கலான்னு செல்லமா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆசை நாயகி சொல்ல தட்ட முடியாத ஞானசேகரனும் சுமார் 1.5 வருஷம் ஹேமமாலினியோட ஒரே வீட்டுல புருஷன் பொண்டாட்டியாவே வாழ்ந்து வந்திருக்காரு. அந்த 1.5 வருஷத்துல ஞானசேகரன் பல லட்சங்களை ஹேமமாலினிக்காக செலவு பண்ணி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஹோட்டலையும் வச்சு கொடுத்து ஓனராக்கி அழகும் பார்த்திருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் ஹேமமாலினியோட தகுடுதத்துவம் வேலைகள் ஒன்னொன்னா ஞானசேகரனுக்கு தெரிய வந்திருக்கு. ஹேமமாலினி பல ஆண்கள் கூட வாட்ஸ்அப்ல சாட் பண்ணி இருந்தத கண்கூடா பார்த்திருக்காரு. யார் இவங்கெல்லாம் கேட்டபோது இதெல்லாம் என்னோட சொந்த பந்தம்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க ஹேமமாலினி. ஆனா அதையெல்லாம் நம்பாத ஞானசேகரன் தொடர்ந்து ஹேமமாலினிய நோட்டம் விட்டப்போதான் அவங்க தனக்கு மட்டும் ஆசை நாயகி இல்ல, 9 பேருக்கு கனவு நாயகியா இருந்தது தெரிய வந்திருக்கு. மேட்ரிமோனியில வரன் தேடும் நடுத்தர வயதுடையவர்களை குறி வச்சு கல்யாணம் செஞ்சுக்கிறதா வலை வீசினது அம்பலமாகி இருக்கு. அப்படி கல்யாணம் பண்ணவங்க கூட அதிகபட்சம் 1 மாசமோ 2 மாசமோ இருந்துட்டு நகை பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறதுதான் ஹேமமாலினியோட வழக்கம். ஆண் நண்பர்களோட ஹேமமாலினி பழகும் போது நெருக்கமா எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாம் பார்த்து ஆடி போயிருக்காரு ஞானசேகரன். வரைக்கும் 8 பேரை ஏமாத்தின ஹேமமாலினி அடுத்ததா ஒரு ஃபாரின் மாப்பிள்ளைக்கு ரூட் போட்டிருக்காங்க. அமெரிக்காவில வசிக்கும் ஆலங்குடியை சேர்ந்த ஒரு வாலிபர் திருமணத்துக்காக வரன் பார்த்திருக்காரு. ஞானசேகரன் கிட்ட போட்ட அதே பிட்ட அந்த வாலிபர் கிட்டையும் போட்டு அவரை கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரினுக்கு பறக்க காத்திருந்திருக்காங்க. அந்த நேரத்துலதான் மொத்த ஆதாரமும் ஞானசேகரன் கிட்ட மாட்டிக்கிச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாத ஹேமமாலினி இரவோட இரவா அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. தன்னை போல வேற யாரும் ஏமாறக்கூடாதுன்னு நினைச்ச ஞானசேகரன் உடனே ஆதாரங்களோட புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தின போதுதான் ஹேமமாலினி மேல 2018ஆம் ஆண்டு புதுச்சேரி காவல் நிலையத்துல ஒரு கல்யாண மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் கல்யாண ராணி ஹேமமாலினியோட மோசடி வலையில யாரும் சிக்கிடக் கூடாதுன்னு போலீஸ் தீவிரம் காட்டி இருக்காங்க. ஹேமமாலினி கைதான அப்புறம் தான் இதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் அம்மனி கிட்ட சிக்கி சின்னாபின்னமாகி இருக்காங்கன்னு தெரிய வரும்.